ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தீரன் சின்னமலை அவர்களை பற்றி எல்லா டீட்டெயிலும் பார்க்க போகிறோம். 8th புக்கு, 10th புக்கு, 12th இதெல்லாம் நியூ புக்கு ப்ளஸ் ஓல்டு புக்கில் இருக்கிற எல்லா டேட்டாவும் வச்சு தான் இந்த பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, ஒவ்வொரு பாயிண்டாக பார்க்கலாம். தீரன் சின்னமலை வந்து 1756 அதிலிருந்து 1805 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. ஓகேங்களா. அடுத்து ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே உள்ள மேலப்பாளையத்தில் பிறந்தவர். இவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா தீர்த்தகிரி. பழையக்கோட்டை மன்றாடியார் பட்டம் பெற்ற குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலை கொங்கு நாட்டு பாளையக்காரர். கொங்கு நாடு அப்படின்னா எதெல்லாம் உள்ள வரும்னு பார்த்தீங்கன்னா சேலம், கோயம்புத்தூர், கரூர், திண்டுக்கல் இதெல்லாமே கொங்கு நாட்டுக்குள்ள வரும். ஃபர்ஸ்ட் இந்த பகுதி வந்து மதுரை நாயக்க அரசின் ஒரு பகுதியாக இருந்துச்சு. அப்புறம் வந்து மைசூர் உடையார்களால் இணைக்கப்பட்டது. பின்பு வந்து மைசூர் சுல்தானால் கட்டுப்படுத்தப்பட்டது. ஃபர்ஸ்ட் நாயக்க அரசுல இருந்திருக்கும், அப்புறம் மைசூர் உடையார்கள், அப்புறம் மைசூர் சுல்தான்களால் இந்த பகுதி வந்து கட்டுப்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட், இந்த பெயர் தீரன் சின்னமலை அப்படின்னு பெயர் வர காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திப்புவின் திவான் முகமது அலி என்பவர் கொங்கு நாட்டு பகுதியில் வரியை வசூலித்து வந்தவர். ஓகே, கொங்கு பகுதியில் வரியை வசூலித்தவர் திப்புவின் திவான் வந்து முகமது அலி. இவர் வந்து வரியை வசூலிச்சுட்டு ஒரு வாட்டி வரும்போது தீரன் சின்னமலை வந்து என்ன சொல்லியிருப்பாரு, அந்த வரியை பிடுங்கி கொண்டு சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்ன மலையை வரி பணத்தை பிடுங்கி கொண்டார் அப்படின்னு சுல்தானிடம் போய் சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனாலதான் இவர் பேர் வந்து சின்னமலை, தீரன் சின்னமலை அப்படின்னு வந்துருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, திப்புவின் படைகளும் தீரன் சின்னமலையின் படைகளும் நொய்யல் ஆற்றங்கரையில் மோதிக்கொண்டன. பாருங்க, திப்புவின் படைக்கும் தீரன் சின்னமலை படைக்கும் ஒரு போர் வந்து நொய்யல் ஆற்றங்கரையில் நடந்திருக்கும். இதுல வந்து தீரன் சின்னமலை வெற்றி பெற்றார். ஓகேங்களா. நெக்ஸ்ட், இவர் பின்பற்றிய போர் முறை வந்து கொரில்லா போர் முறை. இவர் வந்து யார்கிட்டலாம் இருந்து பயிற்சி பெற்றிருப்பார் அப்படின்னா பிரெஞ்சுக்காரர்களாம் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர்களில் ஒருவர் தான் இந்த தீரன் சின்னமலை. நெக்ஸ்ட், ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியுடன் போராடுவதற்காக மற்ற பாளையக்காரர்களுடன் கூட்டு சேர்ந்தவர் தான் இந்த தீரன் சின்னமலை. யார் யார் கூடலாம் கூட்டு சேர்ந்திருப்பார் அப்படிங்கிறத பாருங்க. விருப்பாச்சி கோபால நாயக்கர், பரமத்தி வேலூர் அப்பச்சி கவுண்டர், சேலமாத்தூர் ஜோனி ஜான் ககன், பெருந்துறை குமாரல் வெள்ளை, ஈரோடு வாரணவாசி இவங்க கூடலாம் சேர்ந்துதான் ஆங்கிலேயரை எதிர்க்கிறதுக்கு கூட்டு சேர்ந்திருப்பார். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். பழைய புக்கில் இருந்துச்சு, இதில் சில டேட்டா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஆங்கிலேயர் தாக்க மருது பாண்டியரிடமிருந்து உதவி கோரினார். தேவையான உதவிகள் கம்பெனி தடுத்து விட்டதால் சின்னமலையின் திட்டங்கள் பலிக்கவில்லை. இவர் வந்து மருது பாண்டியர்கிட்ட உதவி கேட்டிருப்பாரு. ஆனா கம்பெனிக்காரங்க, ஆங்கிலேய கம்பெனி வந்து இதை வந்து தடுத்திருப்பாங்க. அவரும் தன் அந்த பிளானை வந்து மாற்றிக்கொண்டு ஒரு நாள் முன்னதாக கோட்டையை தாக்கியிருப்பாரு. ஓகேங்களா. இது கம்பெனி படை 49 பேரை தூக்கிலிடுவதற்கு வழிவகுத்தது. 49 பாளையக்காரங்களை கிழக்கிந்திய கம்பெனி வந்து இவர் வந்து கோட்டையை தாக்குனதுனால 49 பேரை தூக்கில போட்டிருப்பாங்க. தீரன் சின்னமலை போர்களில் முக்கியமான 3 போர்கள் பாருங்க. காவிரி போர் 1801, ஓடாநிலை போர் 1802. இதுக்கு வந்து ஓடாநிலை அப்படின்னு பேர் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. இவர் வந்து ஒரு கோட்டையை கட்டி வச்சுட்டு அந்த கோட்டைக்குள்ளேயே இருந்து ஆங்கிலேயரை தாக்குவார், எங்கேயுமே ஓடாம. அதனால அது பேர் வந்து ஓடாநிலை அப்படின்னு பேர் வந்திருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, அரச்சலூர் போர் வந்து 1804. இறுதியாக ஒரு போர் நடந்திருக்கும் 1805. அந்த போர்ல வந்து சமையல்காரர் நல்லப்பன் அப்படிங்கிறவரால் இவர் காட்டி கொடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருப்பாரு. 1805 ஜூலை 31 சங்ககிரி கோட்டையின் உச்சியில் தூக்கிலிடப்பட்டார். இதுதான் தீரன் சின்னமலையின் டோட்டல் வரலாறு. இது எல்லா பாயிண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.